அதுக்கு பாடுவார். அந்த வார்த்தையை சொல்கிற பொழுதே வயசாக முதிர்ந்த நிலமால சரியாக பதங்கள்லாம் புரியாது, இருந்தாலும் ரமணீயமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். தினம் நான் மூத்தரை பற்றிருந்தாலும் பஜனை, மூத்தர் இருந்தாலும் அதே தெரிகிறாரா அப்படின்னு பாடிட்டு அந்த குழந்த மாதிரி 10 வயசு குழந்தை கையில் எடுத்துட்டு போகிற மாதிரி சீதா கல்யாண வைபவன்னு சொல்லப்படுற பொழுதும் அந்த 10 வயசு குழந்தை ஊரை கூப்பிட்றதுக்காக எப்படி போகும், அந்த மாதிரி அந்த மாதிரி மகான் செய்து போகக்கூடிய பஜனையை ஆனந்தமான சுவாமி ஏற்பனாக இருக்க மாட்டேன். அதனால் ஹேண்டவாடில் அவளுடைய பக்தாளில் ஏதாவது அவன்தாவது பால நிறுத்தி பண்ணி ஆரோக்கியமே பாடி தினம் முடியாட்டாலும் சனிக்கிழமை ஏகாசி இதெல்லாம் பாடும். இந்த மாதிரி ஒருத்தருடைய பஜனத்தை முடிவான எண்ணத்தோடு எதுக்கு யார் வந்தாலும் வராட்டாலும் பண்ணக்கூடிய விஷயத்தை மகானான புதுக்கோட்டை பாகதர் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணு. அப்போ படுத்துன்னு இருக்கும்பொழுது ஒரு பையன் வந்தான். பகவானுக்கு அந்தரங்க ஸ்நேகிதன் ஸ்ரீதாவான் வீடு. இது மாதிரி என்னப்பா, ராம ராம மகாபாகு கிருஷ்ணா சுட்டை வருகிறான். பலராமா கிருஷ்ணா என்னடா, அதாவது பக்கத்தில் பனந்தோப்பு இருக்குது, ஆனால் நன்னா பழங்கள் இருக்குது. கிட்ட காலை வச்சு விட்டோம்னா அந்த தேனுகுங்கிறாசுரன் கழுது ரூபத்தில் அந்த காட்டை காப்பாற்றுறான். யாராவது வச்சுவிட்டா காலை வச்சுவிட்டா துறச்சுடுவான். எனக்கா ரொம்ப ஆசை இருக்குது, வாஞ்சாஸ்தி மகதீராவான், ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த நொங்க சாப்பிடணும்னு. ஆனால் காலை வைக்க முடியல அப்படின்னு இப்படி காட்டுறார். சொன்ன உடனே பகவான் பலராமனை பார்த்தார். பலராமன் அவனை போய் கேட்படா பர்மிஷன், ஒரு மரத்தை உலுக்கினான். உடனே அந்த மரத்து வந்தது. அவன் காலையும் முடிச்சுண்டு மாலையும் முடிச்சுக்கிண்டு சோற்றின வகத்தை அவன் முக்கால் இருக்காப்பறான்னு போட்டான். பிராமண திக்த ஜீவிதம் சோற்றின வகத்தை போயிட்டு அடித்தார். அந்த பனந்தோப்பில் எல்லா மரமும் ஏறி பறிக்க வேண்டிய கஷ்டம் இல்லாமல் கீழ் விழுந்துச்சு. குழந்தைகள்லாம் பணம் கொடுத்துட்டான், சாப்பிடுவோம். கிருஷ்ணானி சாப்பிடணுமே, அவனும் சாப்பிட்டான். அதுக்கு பிறகு சாயங்காலம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லா ஜனங்களும் வராள். கிருஷ்ண கமலபத்ராட்சா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஸ்தூயமானா அனுகீர் கோவைகி சக்ரஜோ விரஜமாவது அப்படின்னு ரிஷி சொன்னார். என்ன ஸ்தோத்திரம்னு பின்னால் வந்த நாராயண பக்தி சொன்னார். அதனால் மகானான சுகர் என்ன ஸ்தோத்திரம் சொல்லாமல் விட்டார். அவர் சொல்லுவார், என்ன குழந்தைங்களாம் சொல்ல வருது, ஹதோ ஹதோ தேனுகைத்யுவேத்ய ஃபலாஞ்சதத்பி மதுரானி லோகை ஜயேதி ஜீவேதி ஜயேதி ஜீவேதி ஜயேதி. அங்கேருந்து பையன்களில் ஒரு சில பேர் வந்தார். அப்போ தொலைஞ்சான்டா, ஹத்தோ ஹத்தோ தேனுக்கா, தேனுகாசன் தொலைஞ்சான், கையில் பழங்கள் கிடைச்சது. ஒரு பையன் அந்த பழத்தை தான் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி காணணும்னு வாழ்த்துறேன்னா. அப்பா ஜெயேத்தி ஜீவேத்தி. இன்னொரு பையன் கட்டுக்காரன் உயிரோடு இருந்தான்னா வாழ்த்த முடியும், ஆனால் உயிரோடு இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பலகோரி நூறாண்டுன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஜீவிக்கணும்னு சொல்லி பகவானை பாடிக்கிண்டு வந்ததுன்னு மகானான பட்டத்தை சொல்லியிருக்காரு. அதுக்காக ஜெயதி ஜீவித்தின்னு பகவானுடைய பல்லாண்டுன்னு சொல்லுவேன். சொல்கிற போது கற்கிதமானது. அந்த போன வருஷம் நமக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த ஆப்ரேஷனில் வாய் பேச முடியாமல் கட்டங்களாக வந்தது. அந்த கட்டம் தீர்ந்து பகவானை பேச முடியா பழைச்சி இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்கிற முடியா. அதனால் சொல்ல முடியும். குர்வன் ஏவேவ கண்மானி ஜீவிதேச்ச வேதாந்தத்தில் உபநிடத்தில்
உயிரோடு இருக்க ஆசைப்படணும். எது உயிரோடு இருக்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு. குர்வன்னு ஏவ மாணி சத்கர்மாவை பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படணும். அதுக்காக நான் வயசாகிடுத்து போகக்கூடாதா, எனக்கு கருத்து ஆகணும் நினைக்கலாம். சத்கர்மா பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சத்கர்மாவுடைய பலத்தினால ஒரு நாள் ஞானம் வரும். அதனால் இருக்கலாம். ஞானம் வந்தால் ஜென்மா இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதனால் உயிரோடு இருக்க ஆசைப்படுறது. வேறு குர்வன்னு எவேகர்மா மகானான பட்டருடைய காலத்தில் ஒரு பெரியவர் ஒரு ஜோசியரை கேட்டாராம் பகவானுக்கு. பட்டர் என்ன நான் எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்டபோது கூட இருந்த சிஷ்யாளுக்கெல்லாம் அவருக்கு 7 வயசு. பட்டர் சின்ன வயசு. சின்ன இந்த பட்டருக்கு கைங்கரம் பண்ணுற இவருக்கு 70 வயசானவர் இன்னும் இருக்கணும் ஆசை இருக்கேன்னு ஆசைப்படுறாரு. சிரிச்சாவா சிரித்த உடனே சிரித்ததனுடைய காரணம் தெரிஞ்சுட்டு அவர் எதுக்கா தெரியுமா நான் கேட்டேன். ஜீவிச்சன் இருந்தால் பட்டனுடைய அந்த தெருமுக அழகை இன்னும் கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. அப்படி அந்த பகவானுடைய பட்டனுடைய திருவாள் ஆலவட்டம் விசிறி எடுத்து விசிறுவர். அந்த வேர்வைத்தூர்கள்லாம் அடங்கி அப்பெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபேனெல்லாம் கிடையாது இல்லையா, விசிறி பெரிய சின்ன மகான்களுக்கெல்லாம் விசிறதுங்க. அந்த அந்த கைங்கரியம் பண்ணுற பொழுது அந்த திருமுகம் தனி அழகாக இருக்கும். அந்த அழகை பார்க்கறதுக்காக அப்புறம் வட்டருடைய கட்டு எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தோடு அவர் கையம் பண்ணுறார் 7 வயசில் அப்படின்னு நம்ம சிரமணி நான் தப்பாக நினச்சோம். அந்த எண்ணத்தோடு இந்த பகவானுடைய சரித்திரத்தையும் அவனுடைய மங்களமான சரணத்தையும் நினைக்கிறதுக்கு சரீரம்தான் தான் முடியும். அதெல்லாம் குர்வன் ஏவேக கண்பாணி நிதி விசேட்சமாக அநேக வயசு இருக்கிறவன்னு ஜீவிக்கிறது ஆசையில் பகவானை பேச ஜீவிக்கணும். அப்படி குழந்தைகள்லாம் சொல்ல தன் ஆற்றுக்கு வந்தால் பகவான் சௌபனிங்கிற யோகி யமுனை தபஸ் பண்ணுறார். அவர் அங்கே தபஸ் பண்ணுற இடத்து கருட பகவான் வந்தார். ஒரு மீனை கொத்தினார். கொத்தாதேன்னார். அவர் அதை கேட்காம பசு வேகத்தை சாப்பிட்டார். உடனே கருட பகவான் இங்கே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நீர் உயிருக்கு ஆபத்து விளைவித்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும்னார். இந்த சாபத்தை கேட்ட உடனே கருட பகவான் அந்த இடத்துக்கு வரதில்லைன்னு தீர்மானம் உண்டார். இந்த விஷயம் காளியன் மக்கள் உத்தன் மட்டும் அறிவன், வேறு யாரும் அறிவன். அதனால் காளியன் தன்னுடைய பந்து அவங்களோட தன்னுடைய பத்னியோட அந்த இடத்துக்கு வந்துட்டான். காளிகை என்னைக்கு வந்தானோ அன்று முதற்கொண்டு 3 மைல் சுற்றளவுக்கு எந்த மரமும் செடியும் கொடியும் இருக்காதுங்க. அந்த விஷஜுவாலையினால் தெரியாமல் மாடுகளோ கன்றுகளோ தீர்த்தம் சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து. இந்த ஆகாசத்தில் பறந்துக்கூடிய பறவைகள்லாம் அந்த விஷவேகத்தினால அப்படியே உயிரற்று கீழே விழுந்துடும். இப்போ தெரியாதவனுக்கெல்லாம் இந்த போபாலில் ஏதோ ஒரு கேஸ் விழுந்ததுனால யாரெல்லாம் அப்படி விழுந்தான்னு சொல்லி அது மாதிரி இந்த பையங்க இந்த பறவைகள்லாம் இதை கேட்டதான் நான் பார்த்ததில்லை, கேட்டுறது உங்களுக்கு சொன்னேன். அந்த இங்கே பார்க்குறோம்னு பார்க்க புண்ணியமாது கட்டணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் சொல்கிறாள் இல்லையா, பணம் வா அவருக்கு பணம் வா அப்படின்னு. பகவான் வந்த அந்த இடத்துக்கு வந்த பிறகும் அந்த யமுனையில் இந்த கட்டம் இருக்கலாமா அப்படின்னு நினைச்சாலாம் பகவான். அதுதான் பகவானுடைய கருணை. காருண்யார்த்தம் தொன்மனஸ்தெரிஞ்சார். அந்த கருணையினால் பகவான் மாடுகளையும் பையங்களையும் அழைத்து கொண்டு அன்றைய தினம் போகிறார். அன்றைய தினம் காலையினை அப்புறப்படுத்தணும் போகிறார். அன்னைக்குன்னு குழந்தைகள்லாம் மாடுகளும் எல்லாம் தீர்த்து சாப்பிட்டு அப்படியே உயிரற்று வந்துடுச்சு. எப்படி என்றைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிருக்கானோ அன்றைக்கி தான் நாம் உயிரை படுறதுக்கு தயார் பண்ணிப்போம். லோகமாதா சீதாதேவி பரமாத்மாவுடைய அனுகிரகம் மோனா சாயங்காலமே ஆஞ்சநேய ரூபத்தில் வந்து காத்திருக்கு. சாக்காந்தரீரம்
திருஷ்டுவா சரித மானசா விஷ்ணுதார்ஜம் வஸ்தந்தம் மற்ற வித்யுத் சங்காதங்கள்னு சொல்கிறார். ஆஞ்சநேயனுடைய கருணை இருக்கு. அப்பேற்பட்ட பரிஞாமம் ராவணன் கடுமையாக பேசி ராட்சசர்கள் கடுமையாக பேசி உயிரை விட்டுறதுன்னு தாயார் தீர்மானம் பண்ணுறாள். அப்போ மகாத்மாவான ஆஞ்சநேயர் எந்த மரத்தில் ஒரு கிளையில் நீ இந்த காரியத்தை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்க, இன்னொரு கிளையில் சாக்காந்தரீனம் நிஷ்டா சரிதமானதார் வேஷ்டுதார்ஜமஸ்தந்தம் விசுசங்கம், இன்னொரு கிளையில் ராமானுகிரகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. புண்ணியவதியான சீதாதேவி அந்த ராமச்சரித்திரத்தை கேட்ட உடனே லங்கையில் ராமச்சரித்திரம் சொல்கிறது யாருன்னு சாத்திரிக்க குர்தஞ்ச தசாப்யதஸ்தாத் நிரீட்சமானா தமஜந்திய புத்தியும். அந்த நாடகம் நடிக்கணுமே தவிர அவனவே ஆனால் நாடகம் தான் நடிக்கிறதுக்கு லாயக்கில்லை. அது மாதிரி நான் இனிமேல் இந்த இப்போ பண்ணுறது பிரவச்சனம்தான், இதுதான் இப்போதும் இனிமேல் நான் அனுபவித்துன்னு இருக்கலாமே தவிர வழியில் சொல்ல முடியாது. அந்த தேவி இங்கே ஆராசு ராமச்சரித்திரம் சொல்கிறது அப்படின்னு குறுக்கே நடுக்கே எல்லாம் உயர கீழையெல்லாம் பார்க்குறாள். அப்போ கடையில் உட்காந்து ஆஞ்சநேயன் ராமச்சரித்திரம் சொல்கிறது கட்டு இதை வானரத்தை பார்க்கணுமே, சொப்பனத்தில் பார்த்தா வானரத்தை கெடுதல்பாளே, ஆஹா சொப்பனம் இல்லை, இன்னும் தூக்கம் இருந்தால் சொப்பனம் வரும், தூக்கம் எப்போ வரும், சௌக்கியமாக இருந்தால் சாப்பிட்டு தூக்கம் வரும்னா, நான் ராமனை விட்டு பிரிஞ்ச எனக்கு தூக்கம் எது, தூக்கம் இல்லாத எனக்கு சொப்பனம் எங்கே வரப்போகிறது, சொப்பனம் ராமேதி ராமேதி சதீவ புத்தியா ராமா 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 ராமான்னு எப்பொழுதும் புத்தியில் அதே சிந்தை, ராமனுடைய ராம சங்கீர்த்தனம், அதனால் ராமச்சரித்திரம் சொல்லக்கூடிய மகானை பார்க்குறேன்னு சொல்கிறார். அப்போ தேவி என்றைக்கும் பகவானுடைய அனுகிரகம் காத்துருக்கோ அதே தினத்தில் உயிரை விடுறதுன்னு நினச்சிருக்கா இல்லையா, அதே மாதிரி இந்த குழந்தைகள் உயிரை விட்ட பொழுது பரமாத்மா ஓடி அனுகிரகத்தை கட்டாட்சத்தை மழையாக வருஷித்து ஈக்ஷஜா அமிர்த வருஷியா சுவாசான் சமஜீவயத்து அனுகிரகத்து கட்டாட்சத்தை மழையாக பொழித்தாள். எல்லா குழந்தைகளும் கன்றுகளும் உடனே எழுந்த உடனே எல்லாருக்கும் புலங்கியது ஏற்படுது. எங்கிருந்து புலங்காது, நாம் யமலோகத்தில் போய் பதிவானோம், நாம் பொழைச்சி வந்திருக்குமே இந்த அப்படின்னு பகவான் கட்டி அணைச்சிருந்தாளா. தாம் திருஷ்டுவா ஆலிங்கன் பகவான மாடுகள் அதுக்கு பேச தெரியாது, அதுகள் கூட வட்டமாக நின்று கொண்டு தன்னுடைய குமாரத்தினால பகவானுக்கு நின்று தெரிவித்து கொண்டு கஞ்சல் மல்க கபஸ்தீபம் லப்ததீபாக க்ஷணேனாம் தானந்தா தஞ்சதினுஷ்ட்வா புரஸ்தாத் திராகாபுரு சர்வதோ ஹர்ஷபாஷ்பம். அவெல்லாம் பாகவதம் படிச்சிருக்கோம், பட்டத்திலையும் படித்தார். ஆனால் நாராயணத்தினால தன்னுடைய அனுபவத்தை கொட்டினார். இந்த மாடுகள் என்ன பாக்கியம் பண்ணி திராகா பபுருகும், மாடுகள் புடை சுமந்து கொண்டு ஆனந்த கண்ணீரை ஒதுத்துதான் பையங்கள்லாம் உற்சாகப்படுறார். இந்த சமயத்தில் பரமாத்மா கிருஷ்ணன் அந்த கரையில் ஒரு மரம் வாக்கியிருந்து எல்லாம் கருகி போயிடுது. ஒரு மரம் இருந்தது. அதாவது மகான் ஸ்ரீதர சுவாமிகள் அர்த்தம் சொன்னார். அந்த அர்த்தத்தை தான் முக்கியமாக எடுப்பேன், இன்னொரு அர்த்தத்தை நான் எடுத்துக்கிறது. அது சில புராணங்களில் பரமாத்மா பக்தனான கௌரவ பகவான் அமிர்தம் கொண்டு வருவது அங்கே உட்காண்டார் அந்த மரத்தில் அமிர்தம் பட்டது, அதனால உயிரோடு இருந்ததுன்னு சொல்லுவாள். அந்த அர்த்தத்தை நான் ஸ்ரீதர சுவாமிகள் என்ன சொல்லுவார், பகவான் ஏறும்படியான பாக்கியம் இருக்கும்போது என்ன வழக்காட்டு தானே அது உயிரோடு இருந்தோம்பார். அது ரொம்ப போக்கியமாக இருக்கும். எவ்வளவோ வாழ்நாளில் கஷ்டங்கள் இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் கிடைக்குமான பாக்கியம் இருந்தால் நாமும் மனுஷனால் லோகத்தில் வர முடியும் அப்படின்னு தோணும். அதனால்
இந்த அர்த்தத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த கதம வருஷத்தில் கோணமான சரணத்தை வச்சுக்கொண்டு ஏறி பகவான் தொப்புன்னு குதித்தா ஜலத்தில். யமுனை குதித்தா 100 கோல் அளவுக்கு ஜலமானது கரைக்கு போகுது. கரைக்கு நம்ம இடத்துல இவ்வளவு அது மீறி யாரா வியாபகனா குதிக்கிறது அப்படின்னு காளையன் மேலே வந்தான். தம் பிரக்ஷணீய சுகுமார கணாவதாத்தும் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மிதந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்பிரதிபயம் கமலோதராங்கிம் சந்திஷ்ய மர்மசருஷா கிருபயா புஜயாச்சாத. பார்க்க வேண்டிய மூர்த்தி, பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய மூர்த்தி, பூ வச்சாலும் நோவெடுக்கக்கூடிய திருமேனி, அப்பேற்பட்ட திருமேனியை காளியன் தன்னுடைய படத்தினால் சுற்றி கொண்டு கொடிய விஷப்பொருட்களால் மர்மஸ்தானில் கிடைக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கு. கதா சந்தர்ப்பத்தினால மகாத்மாவான சுகாச்சாரியார்கள் இந்த உழைச்ச கன்றுகளும் பையங்களும் ஏண்டா இதை பார்க்கறதுக்கா நாம் பொழைச்சோம் அப்படின்னு உயிரை விட்டோம். அது மாதிரி மிருதுக்கு பிரதீக்காக அது மாதிரி உயிரற்றும் இதில் உயிரிருந்தும் உயிரற்றவர்கள் போல இருக்காது. இந்த விஷயமானது எப்படி செஞ்சவளுக்கு கிரகத்தில் இருக்காள். விருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை தங்களுடைய சகுனத்தின் மூலமாக செஞ்சார். அதாவது உட்பாதங்கள் ஏற்படுறது. குழந்தை தெரியாமல் இருக்கான், பலராமன் இருக்கான்னு கஷ்டம். ஏன் பலராமனை அடிச்சுக்காமல் போனார்னா அந்த ஜில்லாவை பற்றி சொன்னால் கோபம் ப்ளீஸ் வித்ரா அப்படின்னா. அதாவது தஞ்சாவூர் ஜில்லா பற்றி ஏதாவது தஞ்சாவூர்காரெல்லாம் இப்படி தான் அப்படின்னா பொறுத்துப்பாட இவன் தஞ்சாவூர் திரும்பி படுக்க மாட்டான். தலை வச்ச படக்குள்ள பிளாட்டு வந்து பிளாட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த ஊர்லேயே இருப்பான். அது ஹைதராபாடு, மெட்ராஸு, பாம்பேன்னு இருப்பான். ஆனால் தஞ்சாவூர்காரெல்லாம் அப்படி தான் அப்படின்னா நீ சொன்ன தப்பு. இந்த ட்ரெயினில் போகிறபோது இந்த மாதிரி சண்டைலாம் வரும். தூங்காமல் 2 பேர் அது மாதிரி சர்ப்ப ஜாதிக்கு சேர்ந்தவரா ஆதிசேஷன் பலராமன். அந்த பலராமனுக்கு நேர ஒரு பாம்பு மேலே பகவான் அர்த்தம் பண்ணுற பொழுது பகவானுக்கு வருத்தமாக இருக்கும். அண்ணாவுக்கு வருத்தமாக இருக்கும்னு அவர் ஆட்சிக்காம போகிறார். சீரபாணி முக்துவா யாத்தே ஞாபகம் காரணாந்தம் தொய். பலராமன் ஆட்சின்னு எல்லா கோகுலவாசிகளும் வராள். எப்படி வராள்? பகவான் குறிப்பிட்ட மைதானம் சொன்னால் விளையாட்டு மைதானம்னா 47ஆம் வட்டம் 57ஆம் வட்டம்னு போகலாம். காடு என்னது? அதனால் எப்படி தேடுறது பகவானை? தத்திர தத்திர தே தத்திர தத்திர அப்ஜய யம அங்குஷ அசனித்ய உபபன்னானி பதானி விஸ்பதேகே. பகவானுடைய பாதரேகையை பார்த்து வராள். பகவான் மட்டும் இருக்கணும். ஆச்சாரியார் சொல்கிறார், மாடுகள் பேருக்கு, கன்றுகள் பேருக்கு, பையன்கள் பேருக்கா எல்லாரும் இவாளுடைய கண்ணு பகவானுடைய ரேகை பாதரேகை எங்கே இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்தோம். இது எனக்கு முக்கியமாக சொன்னார் அப்படின்னு 1000 வருஷம் யாபான சுதபானி அப்படின்னு கீதையில் சொல்கிறார். 1000 மொத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் மொத்தம் பகவான் கிருஷ்ணனை பற்றி குருவானை பற்றி பேசக்கூடிய புஸ்தகத்தான் நம்ம படிக்கிறதுன்னு வச்சுருந்தா பழிக்கலாம். தற்கர்ம ஹரிதோஷம்யது சாவித்யாதன். பகவானை பற்றி பேசக்கூடிய புஸ்தகங்கள் தான் எனக்கு நீங்கள் வச்சுக்கோ அப்படிங்க. அப்படி பகவானுடைய பாதரேகை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வந்தால் அது காளியோத்வாசம் பண்ணுறதுக்காக பகவான் காளியனுடைய மடுவில் கரையில் பிரகாசிக்கிறார். எல்லாரும் உயிர் விடுறதுன்னு வேகப்படுறாள். மகானா பலராமன் மீண்டும் ஒருவன் எதுக்காக இந்த காரியம் பண்ணுறாள்? நிச்சம் கோகுலம் அன்னகதியும் நீக்ஷ. தன்னுடைய கோகுலமானது முழுவும் இப்போ இந்த தன்னுடைய காரணத்துக்காக உயிரை உடம்புன கஷ்டத்தை அனுப்பிட்டாளே அப்படின்னு பகவான் தன்னுடைய உடம்பை சின்னதாக பண்ணிட்டு அந்த கட்டிலேருந்து விலகி இப்படி அப்படியும் சுற்றினான். ஏவம் பரிபிரம சௌஜம். அதில் இந்த காளியனுக்கு
முக்கால் இருக்கார் பிராணம் கொடுத்து அதுலேயே அதாவது சொல்லுவாள் கிராமத்தில் நல்ல பாம்பு வந்தால் இதை இப்படி ஓடணும், அது சார பாம்பு வந்தால் வரணும், நாகப்பாம்பு வந்தால் இப்படி ஓடணும், வளைஞ்சு ஓடணும். பாம்பை பார்த்தா நல்ல பாம்பு நான் பார்க்க தெரியும், ஓடதான் தெரியும். அதனால் மகாத்மாவான பகவான் இப்படி எப்படி ஓடுற பொழுது இந்த காளியனுக்கு உடம்புல இருக்கிற சக்தி இல்லாமல் திடீர்னு சிவனு அவனுடைய முடியில் பாய்ஞ்சாள். அந்த இதுக்காக நர்த்தனம் பண்ணுறதுக்கு பகவான் நர்த்தனம் பண்ண தயாராக இருக்கான்னு தெரிஞ்சு தன்னர்த்தும் உத்தியத்தமேக்ஷிய ததா ததீய கந்தர்வ சித்த சுரதாரண தேவத்வா பிரீத்தியா மிருதங்க பணபானக வாத்திய கீத புஷ்போபகார நோபி சகதோபசேது. பகவானுடைய நர்த்தனம் ஆடுதுன்னு நர்த்தனம் தயாராக இருக்குது. அதற்கு பக்கவாத்தியங்கள் நாம் வாசிக்கணும்னு தேவனங்கள்லாம் ஓடி வந்தார். ஆகாசத்தில் தயாராக இருக்காள். தூமி வாத்தியம் வாசிக்கிறதும் அதுக்கு மேலே மிருதங்கம் வாசிக்கிறதும் இப்படி எல்லாரும் தயாராக இருக்காள். அடியார்கள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பகவான் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கலாம். அந்த பகவான் திடீர்னு அவனுடைய வாழை பிடிச்சிக்கிண்டு தன்னுடைய திருவடியை வச்சு எந்த தலை உயரமாக இருக்கோ அதை பட்டு அடிப்பார். இந்த மாதிரி எந்த தலை வணங்காதோ அதை வணங்க வச்சு பகவான் திரும்ப திரும்ப நர்த்தனம் ஆடுறார். அவனுடைய குண்டலம் ஆடுறது, மணித்தொகை ஆடுறது, அவனுடைய முத்துமாலைகள் தெளிக்கிறது, அரஞ்ஞான சிரமணிகள் சப்திக்கிறது, கைகள் உள்ள கங்கங்கள் காலில் உள்ள ஆதாரங்கள்லாம் சப்திக்கிறது தான். பசுபாஸ்து முனையோ குசுமானி சுரேந்திரகணாக துயநிறுத்தி மாருதகேகவத்தை பரிபாசிதமானதான். விசேஷமாக நர்த்தனம் ஆன பொழுது எல்லாரும் ஆனந்த மரிதாளாக இருக்கும்போது பரமாத்மா எந்த திருமுடி தூக்கிறதோ வணங்காமல் இருக்கிறதோ வணங்க வைக்கிறான். வணங்கா முடியாதவரையும் வணங்க வச்சிருவானுங்கிறத அந்த கருணையை காட்டுறது தான் காளியோத்வாசனத்தை எப்பொழுதும் காளியமர்தனான்னா ரொம்ப பிரியமாக பஜனை பாட்டில் சொல்லிப்பார். ஏன்னா அந்த காளியனை க்ளோஸ் பண்ணல, காளியனை நர்த்தனம் பண்ணி அவனுடைய அகங்கார மமக்காரத்தை போக்கினாளாம். அதனால் காளியமர்தனம்னு எப்போதும் அடிக்கடி நாமங்கள் சொல்கிறார். இவனுக்கு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய ரத்தம் வருது, வாயினால் ரத்தம் வருது, நுழ வருது, இப்படி கட்டம் வருவது தன்னுடைய உயிர் போயிடும் பிரியும்ங்கிற நினச்சி மனசுனால் பரமாத்மாவை நினைக்கிறான். நாராயணந்தம் அரணம் மனசா ஜகாம். ஏ குரு ஆயிரப்பா, உன்னுடைய படுக்கையாக ஆதிசேஷன் இருக்கா, அந்த ஜாதியை சேர்ந்தவனால் என்பதற்காக என்ன மன்னிக்கப்படாதா அப்படின்னு இருக்கு. இதற்குள்ளாக அவனுடைய பத்திரிமார்கள் அகவத்திகள் தன்னுடைய பிள்ளைகளை முன்னால் போட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வரார், நமஸ்காரம் பண்ணி. அதை பட்டத்திரி அழகாக சொல்கிறார். மூணுபிரவி அனவாப்பிய வசிஸ்தவி, மகளிடம் கண்டுபிடிக்க முடியாத மார்க்கத்தில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான். எப்படி சொல்கிறார்? மகளிர்களுக்கும் தெரியலையா பாதுகாம் மகிமே, பரதனுக்கு தான் தெரிஞ்சுதான். அது முதற்கொண்டு பாதுகாதேவியே ஒவ்வொரு அக்னிஹோத்திரையும் அக்னிஹோத்திரிகள் ஸ்தாபித்தார்னு ஜெய்சிங் சொல்கிறார். பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவா, பாதுகைக்கு இவ்வளோ மகிமைன்னு முதல்ல தெரிஞ்சிடவன் பரதன் தானே. அந்த பரதனால் தான் மகர்ஷிகளும் தங்களுடைய ஆசிரமத்தில் அக்னிஹோத்திர சாலையில் பாதுகாப்பு தட்டை பண்ணணும். அதனால் இந்த பாதுகை மகிமை நாகவத்திகள் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இவனை எல்லாரும் நீங்கள் சிக்ஷித்தாக காளியமர்தனம் வாழ், இவனுக்கு பரம ரக்ஷை கொடுத்துரு. என்ன ரக்ஷை? எந்த ஸ்ரீபாதம் தன்மேல் படணுங்கிறதுக்காக மகான்கள்லாம் நானாக்கப்பட்டும் நச்சபரமேட்யம் நஜோகி அபரத்பவம் வா வாஞ்சம் தீர் பாதரஜ பிரபன்னா. பகவானுடைய சரணதூளி தன்மேல பட்டா போரும். இந்திர போகம் வேண்டாம், குபேர போகம் வேண்டாம், பிரிவில்லா பேரின்பம் வேண்டாம்னு மகான்கள்லாம் உழைக்கிறார். மகாலட்சுமி கூட தபஸ் பண்ணுறார், கடுமையான தபஸ். இதுக்காக இந்த பகவானுடைய பாதசூளை சிரசில் படணும். அப்பேற்பட்ட பாதசூளை நம்பினா
கண்முன்னால் அனுபவிக்கிறான் க்ஷேமத்தை. எதிச்சுதா சியாது விபவா சமக்ஷான். நம்ம ஆச்சாரியால் ஒரு பையன், அதுவும் ஸ்மார்த்தர், அவர் உண்டாக இருந்தார். அவர் போய் அதாவது ஏதோ அப்போல்லாம் சம்பளம் குறைச்சல், அந்த சம்பளம் குறைச்ச மனத்தை தன்னுடைய தமக்கு என்னோட குடும்பம், தன்னுடைய அண்ணாவுடைய குடும்பத்திலாம் காப்பாற்ற முடியாத கட்டம் வந்துட்டு. அப்போ போய் கேட்டாள். அப்போ பாதுகா சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுக்கண்டு பாதுகை வாங்கிடுவோம். மாணிக்கம் செட்டின்னு ஒரு வெள்ளி வியாபாரி இருக்கார், அவனுடைய இடம் தெரியும் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் பாதுகாவணும் நான் சொன்னேன் சொல்லணும். அதனால் அவன் ஃப்ரீயாக கொடுத்தான் அவனுக்கு, அந்த பையனுக்கு. அதில் ஒரு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணு, நீ ரொம்ப க்ஷேமமாக இருப்பேன்னா. பாதுகையை ராம பாதுகையை நினச்சிக்கிண்டு ஒரு புஷ்பம் போடுன ருகுங்கராஜ்யாக. அதாவது பாதுகையை பூஜை பண்ணால், பகவானுடைய பாதுகையை ராம பாதுகையை பூஜை பண்ணால் தேசிகன் சொல்கிறார், புருவன் நெருக்கப்பட்டால் காத்துன்னு இருப்பாளா இந்திரன் குபேரன் அவள்லாம். அதனால் அப்பேற்பட்ட குபேர ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யங்களாம் தானாக வந்துடும். அப்படியே சத்தியமாக 40 நாள் பாடின பொழுது அவனுக்கு எல்லாம் மேலே உத்தியோகம் சௌரியங்கள் பையன். பெரிய குடும்பத்துக்கு தலைவன், ஆனால் எல்லாரும் நல்லா இருக்காரு. அப்படி எதிச்சா விபவம். எதன அபிப்பிராயம் வந்தால் கண்கூடாக க்ஷேமத்தை அனுபவிக்கலாம். பிரத்யக்ஷாவகம் தன்யம் சுதுக்கம் கஷ்டம். பிரத்யக்ஷமாக அனுபவிக்கலாம். இந்த கீதையில் சொன்னதை ஏதோ தியரட்டிக்கல் நினச்சிக்கூடாதே, ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கலாம்ல. பிரத்யக்ஷாவகம் தர்மியம் சுதுக்கம் கஷ்ட முடியும்னு சொல்லிருக்காரு. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாகவத்திகள் எங்களுக்கு உயிர் பதி பிராண பிரதிகிதம். பிராணன் உயிராக இருக்கிறவன் காளியன் தான். அந்த காளியனை காப்பாற்றணும், உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்டு பகவான் உடனே அவனை மன்னித்து, பகவான் அவன் ஸ்தோத்திரம் பண்ணி அவனை பார்த்து பகவான் சொல்கிறாள், நீ உன்னுடைய பத்னிமார்களோட குடும்பத்தோட உன்னுடைய இடத்துக்கு போ. ரமணகத்வீபகம்னு அவனுடைய இடம், அந்த இடத்துல போ. ஆனால் கௌரவ மரட்டு பண்ணேன்னு பயப்படாத. கௌரவ பகவான் என்னுடைய ஸ்ரீபாத முத்திரை உனக்கு திருமுடியில் கிடைச்சதுனால ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஜாது பாதாச்சு, என்னுடைய ஸ்ரீபாத முத்திரை இருக்குனால கௌரவ பகவான். உடனே நான் அந்த காளியன் அந்த இடத்துலேருந்து புறப்பட நாகபத்னிகள்லாம் அந்த நாகரத்தினாலையும் புஷ்பத்தினாலையும் பலவிதமான ஆபரணத்தினாலையும் பகவானை வெகுவா பூஜித்தான். யார் பூஜித்தானால் கருடத்வஜம், யாருடத்வஜனான பகவானை நாகவத்தின் பூஜிக்கிறார்னா நம்ம பரிவா அகண்ண கடனா பட்டியசி மாயா. பொருந்தாத பொருந்த முடியாத சேர்க்காத சேர்க்கும் கோவில்னு சொல்வார் ரங்கநாதனை. அந்த பகவானுடைய மாயும் சேராத சேருங்க. அதுக்கு பெரியவா சொல்கிறா உபன்யாசத்தில் அகண்டா பட்டியசி மாயாங்க. சுலமாக சொல்லும், கட்டப்பட்டு இந்த இது எப்படி ஆளம் சுலமான குழந்தை கூட முடியும் அவள் சரி பேசினா. அந்த மாதிரி என்ன இந்த கருட பகவானும் பாம்பும் ரொம்ப துவேஷம் உள்ளதுங்க. ஆனால் பரமாத்மா உத்தர வாகனமாக வச்சுருக்கார், உத்தர படுக்கையாக வச்சுருக்கார். எப்படி சேர்த்து விட்டுருக்காருங்க அப்படின்னா ஜனங்கள்லாம் மேலே உள்ள விஷயத்தை கேட்க முடியல. என்ன உள்ள பரஸ்பரம் பகமை இயற்கையாக இருக்கக்கூடிய ஜீவர்கள் 2 பேரும் அங்கே தான் இருக்கொண்டிருக்கு. வைகுண்டத்தை விட்டு தனியாக போக முடியுமா? கருடன் இருக்காங்க, அகடப்படி செய்வார். அது மாதிரி சொல்லி நாகவத்திகள்லாம் அலங்காரம் பண்ண பகவானை ஸ்தோத்திரம் பண்ண பகவான் விளைய வந்தார். இன்றைக்கி இருட்டி போயிடுத்து, ராத்திரி காலமாக இருக்குது, எங்கும் வீட்டுக்கு திரும்பணும்னு நினச்சி கஷ்டப்பட வேண்டாம், இங்கேயே படுத்துக்கலாம்னார். ஏன்னா அனுகிரகாத் பகவதா கிரீடாபானுஷரூபிணா ததைவசா அமிர்ததலா யமுனாதிவிஷாபவது. யமுனையானது இப்போ விஷதீட்சமாக இருந்தது,
அமிர்தயுக்தமாக எடுத்தான். அனுகிரகாத் பகவதா. இப்போ ராமாயணம் கிருஷ்ணம் பாகவதம் ரெண்டும் ஒரே விஷயத்தான். தாட்டகாவனத்தில் காலை வைக்கிறதுக்கு எந்த ரிஷியாலையும் இந்த மகானாலையும் முடியாது. அந்த தாட்டகாவனத்தை தாட்டகாவதம் பண்ணி பரமாத்மா தாட்டகாவனத்தை க்ஷேமா பண்ணிட்டார். தஸ்மின்னே பததாகனிங்கிறார். அதே நாளில் அதே நேரத்தில் அது இப்போ தாட்டகாவனத்தில் யாரும்